ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஹெல்த்தியான டேஸ்டியான எம்மியான ராகி மற்றும் கம்பு அடை செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். என்ன வேணாலும் இந்த சென்ஸ் நான் வந்து லாங் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், கேப்சிகம் ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கிறேன். இதில் நீங்கள் நம்ம ஊர்லெலாம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுவாங்க, இல்லை ஸ்பினாச்சி, எந்த கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம், நம்மளுக்கு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, ப்ளஸ் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு சோம்பு கலந்துக்காங்க, ப்ளஸ்ஸு உப்பு. பாருங்கள், நான் ராகி மாவும் கம்பு மாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். வேணுன்ற அளவுக்கு நீங்கள் எடுத்து பிசைஞ்சிக்கலாம். ஓகே, கொஞ்சம் இது கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு இதை கொஞ்சம் இது கஷ்டம். ஏன்னா இது ஃபுல்லாக குக் ஆகாது. நம்ம நடுத்தர ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. குக் ஆகலனாலும் ஒரு ஆஃப் குக்டு இருந்தால் இந்த காய்ங்கெல்லாம் இட்ஸ் ஓகே தான். ஸோ இந்த லாங் பீன்ஸாக இருக்கட்டும், கேப்சிகம் இருக்கட்டும், விச் இஸ் குட் ஃபார் ஹெல்த்து. ஓகே, நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ராகி மாவும் கம்பு மாவும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆனியனை கட் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் இந்த லாங் பீன்ஸ் அண்ட் கேப்சிகமை கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பேட்டர் மாதிரி, நாட் பேட்டர்னால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக கொஞ்சம் தட்டுற மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் மாவு பிசைஞ்சிக்கணும். ஓகே, ஹலோ, பாருங்கள், இப்போ நான் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். இந்த கேப்சிகம்மு, லாங் பீன்ஸு, ஆனியனு கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக, ரொம்ப சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், மாவு எடுத்து வச்சிட்டேன். இதில் ராகி மாவும் கம்பு மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். சில்லி இப்போ வந்து இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சாரி, சால்ட்டு ஒரு ஸ்பூன் போடலாம். ஒரு ஒன்று ஒரு 1.5 ஸ்பூனு. ப்ளஸ் வந்து சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு இதுவும் க்ரீனாக இருக்கும்போது பச்சை மிளகாவும் போட்டால் க்ரீனாக கடிச்சிட்டாங்கன்னா பசங்க சாப்பிடும்போது காரம் அதிகம் போயிடும். பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஓகே, சோம்பு ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு 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 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். உப்பை வந்து பிசைஞ்சிடணுங்க, தண்ணி விட்டு அந்த ஒரு நல்ல பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடணும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கங்க, அது நல்லது தான், ஜீரணத்துக்கு நல்லது. நான் மறந்துட்டேன், கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்படி நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா சால்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது தெரியும். ஆனால் தண்ணி ஊற்றிட்டோம்னா, பிசைஞ்சிட்டோம்னா திரும்ப அதுக்கு மேலே சால்ட் போட்டால் ஒரே இடத்துல எங்கேயாவது நின்றுடும். அதனால் பெட்டர் இந்த மாதிரி இருக்கும்போதே சால்ட்டு நம்ம மாவு எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் தெரியும் எந்த அளவுக்கு சால்ட் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், பிசைஞ்சிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை தட்டி போடணும். நம்மளுக்கு தட்டி போடுறது பெரிய சேலஞ்சு. அதனால் எங்கள் வீட்டில் தான் தட்டி போடுவாங்க. அப்படியே மூடி வச்சிட்றேன், காயாமல் இருக்கும் அப்போ தான். ஸோ தட்டி போடும்போது போட்டுக்குவோம். ஓகே, இப்போ வந்து போட்டு எடுத்துடலாங்க. இது மாவு ரெடியாக இருக்குது. இது அப்படியே பாருங்கள், தோசைக்கல்லை வச்சுட்டு லைட்டான ஃப்ளேமில் வச்சு தட்டினுங்க, இல்லைன்னா இதாகிடும், ஒரு மாதிரி உருண்டு பிடிச்ச ஆரம்பிச்சிடும். அதனால்
தோசைக்கல்ல டைரெக்டாக தட்டுறீங்கன்னா லைட்டாக அனல் வச்சுட்டு தட்டிக்கணும். பாருங்க அப்படி ஊர்லலாம் பாட்டிங்கெல்லாம் இதில் போடுவாங்க, என்ன அது மண் சட்டி மேலே போடுவாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து பிளேட் மேலே துணி வச்சு அது மேலே தட்டி போடுவாங்க. எது கன்வீனியண்ட்டாக அப்படி பண்ணலாம். இது பாருங்கள் இப்படியே தட்டுறாங்க டைரெக்டாக கல் மேலே. தட்டி அப்படியே மலைச்சாரல் மாதிரி எண்ணெயை தூவி விடணும். தூவி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக வைக்கணுங்க. அவ்வளோதான். திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் வெந்துச்சுன்னா எடுத்துட வேண்டியது தான். அப்படியே திருப்பி அவ்வளோதாங்க. அழகாக திருப்பி போட்டாச்சு. அதான் இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி போட்டுக்கிற வேண்டியது தான். நல்லா எடுத்துட்டு இதுக்கு சைடிஷை வந்து ஊறுகாய் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு எலுமிச்சம் ஊறுகாய், இல்லை பூண்டு ஊறுகாய், இல்லை ஒரு மாங்காய் ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அப்படியே அழகாக ஒரு ஊறுகாயை கொஞ்சம் சைடில் வச்சு ஊறுகாய் பாருங்கள், சூப்பருங்க. ஓகே, ஹெல்தியான ஒரு ராகி மற்றும் கம்பு அடை ரெடிங்க. லஞ்சுக்கு சாப்பிட்லாம், இல்லை நைட் டின்னர் சாப்பிட்லாம். நீங்கள் எது வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர், comment, like and subscribe, and don't forget to press bell button. We will upload more videos. Thank you for watching. Have a healthy ragi kambu adai. Thank you.